Hi guys, welcome back to our channel Kichu Sabi. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாள் கழிச்சு போடுறோம். இதுக்கு முன்னாடியே வந்து காவடி வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதே வந்து ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம். இனிமேல் நான் கண்டிப்பாக வீடியோ போடுவோம் அப்படிலாம் சொல்லி காவடி வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். நான் அந்த வீடியோ எடுத்தே 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. இன்னும் அந்த வீடியோ எடுத்தோம் கரெக்டாக இன்னும் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணலை. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வரும். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா காவடி வீடியோ வரும். ஸோ நீங்கள் தமிழ்நிலையில் பார்த்தது உண்மை தான். செகண்ட் மேரேஜ் தான் வந்து ஆக போகுது. எங்களுக்கு இல்லை, எங்கள் அன்னிக்கு. ஸோ வந்து அண்ணி ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பாங்க அவங்களுடைய சேனலில். இது மாதிரி வந்து செகண்ட் மேரேஜ் வந்து பண்ணலாமான்னு கேட்டுட்டு நம்ம செகண்ட் மேரேஜ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் வீடியோ போட்டிருப்பாங்க. இன்னும் அந்த வீடியோ நானே பார்க்கல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிஸ்னஸில் வந்து ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. அதை டெய்லி ஆர்டர்ஸ் பேக் பண்ணிட்டு ரிப்பீட் ஆர்டர் பேக் அப்படியே போயிடுது லைஃப். என்னமோ இப்போ ஃபர்ஸ்ட்லாம் வந்து வெறும் யூடியூப் மட்டும் இருந்துச்சு, நம்ம அதில் வீடியோ போட அதில் கான்சன்ட்ரேட் பண்ணன்னு இருந்துச்சு. நம்ம எப்போ பிஸ்னஸ் கொண்டு வந்தோமோ அதுவும் கொஞ்சம் ஓரளவு நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு போகிற டைமில் என்ன ஆயிடுதுன்னா எதை பற்றியுமே யோசிக்கவே முடியறதில்ல. அப்படியே காலையில் தூங்கி எழுந்தோடனே வேலைக்கு ஸ்டார்ட் ஆகிடுது. குழந்தைங்கள வச்சுட்டு வேலையை பார்த்துட்டு அப்படியே போயிடுது நைட் வரையுமே. ஸோ வீடியோ எடுக்கிறதுக்குமே வந்து அவ்வளவா டைம் கிடைக்கல. இப்போதான் இந்த ஆஃபர் எல்லாத்தோட ஆஃபரையும் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 டேஸாக ஃப்ரீயாக இருக்கிறோம். அந்த கேப்பில் தான் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து முடிஞ்ச அளவு 2-3 வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இனிமேல் வந்து ஷார்ட்ஸ் வந்து நம்மளோட சேனலில் அந்த வார்த்தையை ரெகுலராக வரும். அதாவது ஷார்ட்ஸ் தான் வந்து கண்டிப்பாக வரும். நம்ம ஏன்னா ஸ்கிரிப்ட் நிறைய எழுத ஆரம்பிச்சாச்சு. ஸோ வந்து ஷார்ட்ஸ் வரும். இடையிலேயே வந்து ஒரு முக்கியமான சீரீஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுக்க போகிறோம். ஆனால் வந்து அப்லோட் பண்ண மாட்டோம். சமயத்திட்டு வாங்க ஃபர்ஸ்ட் இருக்கிற சீரீஸை முடிச்சிட்டோம். என்ன சீரீஸ் வந்து பெண்ணினாலும் முடிக்கவே இல்லை. பெண்ணினாலும் போட்டால் நீங்கள் தான் பார்க்க மாட்டேன்றீங்க. அதனால தான் நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். அதனால பெண்ணின் அவலம் வேண்டாம், நமக்கு அந்த அவலமே வேண்டாம். நம்ம வந்து இப்போ நியூ சீரீஸ் எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு முக்கியமான சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆனால் வந்து அதை இப்போதைக்கு போட மாட்டோம். எல்லா எபிசோடும் ஃபுல்லாக எடுத்துட்டு தான் வந்து நம்ம போடுவோம். இப்போ மெயின் மேட்டர் வரலாம். ஸோ நீங்கள் வந்து அவங்க வீடியோ பார்த்தது வந்து நிறையவே கமெண்டில் கேட்டிருந்தீங்க. நீங்கள் மட்டுமே வீடியோ போடுறீங்க, இன்னும் கிச்சு சபி சேனலில் வீடியோ போடவே இல்லை, ப்ராங்க் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ப்ராங்க்லாம் இல்லைங்க, நம்ம சேனலில் நம்ம வீடியோஸ் போடுறது இல்லை, அதனால் வந்து நமக்கு டைமும் இல்லை. சரி ஓகே, அன்னி தான் சொன்னாங்க ஃபஸ்ட்டு வீடியோ போடுங்க. அவங்க வந்து என்றைக்கு ப்ராங்க் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ப்ராங்க்லாம் இல்லைங்க, உண்மையானுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் 20th வந்து அன்னிக்கு வந்து மேரேஜ் ஆக போகுது. ஸோ கங்க்ராச்சுலேஷன் அண்ணி. ஸோ நம்மளுமே வந்து ஊருக்கு வந்து கிளம்பிடுவோம். இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான், ரொம்ப ரொம்ப சின்ன கேப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அக்காவுக்கு கொஞ்சம் செட் ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்து லவ் மேரேஜான்லாம் கேட்டுருந்தீங்களா? எனக்கு வந்து அவங்க வீடியோ போட டைம் இல்லை, நீ போடும்போது சொல்லி சரிப்பட்டு வராதுடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது நிஜமாவே இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் அது சரிப்பட்டு வராது. வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அரேஞ்ச் மேரேஜ் தான். நமக்கு வந்து கிச்சு சபி சேனல் வந்து ஒரு 75K சம்திங் சப்ஸ்கிரைப் இருக்கும்போது ரிவீல் பண்ணாத எல்லாத்தையும் உடனே அண்ணி சொல்லிட்டாங்க, அதனால தான் நான் சொல்லிட்டே இருக்கேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே நம்மளோட சேனலில் வந்து பார்க்குறீங்க, அக்கா சேனல் பார்த்ததில்லை அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் என்னோட அக்கா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து ஒரு சில பர்சனல் ரீசன்னால் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க 2 பேருமே வந்து டிவோர்ஸ் பண்ணி வந்து பிரிஞ்சுட்டாங்க. அதையுமே அக்கா வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போது ரீசண்டாக பார்த்தீங்கன்னா வந்து அக்காவுக்கு அகெயின் வந்து மேரேஜ்க்காக வந்து பேச ஆரம்பித்தோம். அக்கா ஃபஸ்ட்டு வேண்டவே வேண்டாம் என்னென்னமோ சொல்லிலாம் அது பார்த்துச்சு. ஆனால் அம்மாவும் நைனாவும் வந்து கன்வின்ஸ் பண்ணி தான் வந்து இது பண்ணாங்க. நானுமே வந்து ரொம்ப இது பண்ணேன், இல்லை நீ பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி. அக்காவுக்கு என்னென்னா சிங்கிள் மதராக இருந்துடலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இருந்தாங்க. பட் வந்து நாங்கள் யாரும் அவங்கள விடலை. நாங்கள் எல்லாருமே இல்லைல்ல அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஆனால் நாங்கள் என்ன சொல்லியிருந்தோன்னா உனக்கு பிடிச்ச மாதிரி நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம், சொல்லியும் வச்சுருந்தோம். ஆனால் அது சுத்தமாக கேட்கவே இல்லை. ஸோ எங்களுக்கு வேறு வழி இல்லை. அதுக்கும் வந்து என்னதான் ஐயோ அதுக்குன்னு சொல்கிறத எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, நாங்கள் சின்ன வயசுலேருந்து அப்படியே பேசி பழகினதுனால. ஸோ அக்காவுக்குமே வந்து அம்மா சைட்லேருந்து சரி ஓகே பார்த்துடலாம் நம்மளே அப்படின்னு எல்லாமே நாங்கள் யோசித்து வர்ற டைமில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி, அக்காவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபேமிலி, அக்காவுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தவங்க வரும்போது அது வேண்டான்னு எங்களுக்கு விடுறதுக்கு மனசு இல்லை. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா பியூர் அரேஞ்ச் மேரேஜ் தான். ஸோ இப்போ சொல்லு
அது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சு சபி வந்து ஒரு 75K சப்ஸ்கிரைப் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்டா பேஜில் ஒருத்தவங்க காண்டாக்ட் பண்ணி அன்னைக்கு நமக்கெல்லாம் அன்னைக்கு காண்டாக்ட் பண்ணி கேக் வந்து நம்ம வெட்டி செலிப்ரேட் பண்ணலாம் 75 கேக்கு அப்படின்ற மாதிரி 75 கேக்கா 100 கேக்கா 75 தான். இல்லை 75 இல்ல வந்து 75 நம்ம அக்கா ஒரு மாலை பண்ணுச்சு. வாங்கணும் 1 லேக்குக்கு 1 lakh பழைய கிச்சு subscribe. சபியில வந்து 1 லேக் 1 lakh வரும்போது அண்ணி வந்து சர்ப்ரைஸ் பண்ணாங்க இந்த மாதிரி கேக் வாங்கி. ஸோ அந்த கேக்கை வந்து இன்ஸ்டா பேஜில் வந்து தான் வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து காரைக்கால் அவங்க. ஸோ அவங்க தான் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அவங்களுடைய வாங்கிட்டு வந்து தம்பி தான் கொடுக்கல, செஞ்சு கொடுத்தாங்க. அவங்க சரி வந்து வளரட வேறு கேக் வந்து செய்யறவங்க, அதனால வந்து அவங்க கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி நான் பண்ணி தரவான்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே நம்மளும் அக்காவுமே ஆர்டர் கொடுத்து எங்களுக்கே சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா அவங்களே தான் டெலிவரியும் பண்ணாங்க. காரைக்கால்லேருந்து வந்து நம்ம கேக் கட்டிங் முடிக்கிற வரையும் இருந்தாங்க. அப்போ பேசினாங்க. பட் அந்த டைமில் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவங்க தான் இப்போ எங்களுக்கு வருங்கால அண்ணி அப்படின்றது வந்து தெரியாமல் ஆயிடுச்சு. ஆனால் அப்போ நல்லா பேசிட்டு அவங்களுமே கிளம்பிட்டாங்க. ஸோ இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் அவங்க. இவ்வளோ நாள் அக்கா கூட வந்து கான்டாக்டில் இருக்கிறது, ஏன்னா அக்காவோட நம்பர் அவங்கக்கிட்ட இருந்துச்சு. ஸோ ஸ்டேட்டஸ் பார்க்குறது, அதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ் பார்க்குறது, இந்த மாதிரி பார்த்துட்டே இருந்தாங்க. பட் அந்த கேக்கு கொடுக்கும்போது கூட நாங்கள் அவங்க ஃபேமிலியை பற்றி ஒரு டைம் கூட விசாரிக்கவே இல்லை. ஏன்னா எங்கே இருக்கீங்க அப்படிலாம் சொல்லிட்டு. அவங்க காரைக்கால்னு மட்டும் தெரியும். பட் அவங்க வந்து நாகப்பட்டினம் தான், நாகப்பட்டினத்தில் தான் மெயினாக இருக்காங்க. மேரேஜ் ஆனது வந்து காரைக்காலில். ஸோ அவங்க வந்து இப்போது ரீசண்டாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அக்காவை வந்து காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி என்னோட பிரதர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. எப்படின்னா இந்த ஆஃப்டர் டைவர்ஸ் தான், டைவர்ஸ் ஆகி ஒரு 9 மந்த் கிட்ட ஆகுது இப்போ ரொம்ப வரைக்கும். நாள் கழிச்சு. ஸோ இந்த டைமில் வந்து அவங்க கேட்டிருக்காங்க இது மாதிரி வந்து பிரதர் இருக்காங்க, நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் சொல்லுங்கள், நம்ம வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். இல்லை ஃபஸ்ட்டு பேசி பாருங்க, ஓகேன்னு ஆச்சு அப்படின்னா மட்டும் நம்ம இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். இல்லைன்னா நம்ம இப்போ எப்படி இருக்கோமோ அப்படியே இருக்கலாம். அங்க கூட ரொம்ப டீசெண்டாக வந்து இது பண்ணாங்க. அந்த இடத்துல கூட அண்ணி டீசெண்டாக வந்து அவங்க பேசாமல் நான் வந்து இதில் பேச எங்க மாட்டேன், அப்பா அம்மா கிட்ட போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி அதை அனுப்பி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் அவங்களுமே வந்து அக்கா, அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அண்ணி வந்து பேசினாங்க. ஸோ பேசினோடனே அவங்களோட ஃபேமிலியுமே நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. அக்காவுக்குமே வந்து அப்படியே ஒரு இதாகவே இருந்தாங்க, எப்படி வந்து இதை எடுத்துக்கலாமா வேண்டாமான்ற மாதிரி. ஏன்னா கண்டிப்பாக தெரியும் சொசைட்டின்றது எவ்வளோ, எத்தனை பேர் எவ்வளோ பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு பயந்துக்கிட்டுமே வந்து அக்கா வந்து இதில் ஒரு சீரியஸாகவே இல்லை. அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அக்காவை வந்து கன்வின்ஸ் பண்ணி, ஏன்னா அக்கா நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை, அக்கா எப்படி வாழணும்னு ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை. அவங்களே வந்து இப்போது வந்து ஒருத்தவங்க வந்து ஹஸ்பண்டாக வராங்கன்னா அவங்க வந்து அக்காவை வந்து எவ்வளோ பார்த்துக்கணும், நம்மளை எப்படியெல்லாம் பார்த்துக்கணும்னு நினைக்கிற ஒருத்தவங்க வரும்போது இது வேண்டான்னு சொல்லிருச்சுன்னா கஷ்டம், தட்டி கழிச்சிடக்கூடாதுன்றதுக்காக நாங்களும் அக்காவை கன்வின்ஸ் பண்ணோம். அதுவும் வந்து ஓகேன்ற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்த விட மெயினாக வந்து அக்காவுக்கு என்னென்னா தச்சு தான். ஸோ தச்சுக்காக தான் அது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். ஒரு சில பேர் வந்து குழந்தைய பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஃபேமிலி எப்படின்னா என்னமோ எங்களுக்கு ரொம்ப இவங்க எப்படி ரிலேட்டிவ், அப்படியே அந்த ரிலேட்டிவ் பாண்டிங் இருக்கோ அதே தான் பார்த்தீங்கன்னா அங்கேருந்தும் எங்களுக்கு ரிலேட்டிவ் பாண்டிங்காக இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப ரிலேட்டிவ் மாதிரியே இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நைனாவுமே வந்து அந்த சைடில் கேட்குறது விசாரிக்கிறது எல்லாமே பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக இந்த கதை 3 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாம் பேசி இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அக்காவுக்கு வந்து மேரேஜ் வந்து இப்போது கம்மிங் 20th வந்து கன்ஃபார்ம் மேரேஜ் தான், ப்ராங்க்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம ப்ராங்க் கிடையாது. ஸோ பத்திரிக்கை வந்து அனுப்பிச்சிருக்காங்க, அது வந்தப்புறம் நாங்கள் வந்து வீடியோ போகிறோம் கண்டிப்பாக, பத்திரிக்கை வந்துருச்சுன்னா. ஸோ அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு சில பேர் கண்டிப்பாக வளர்ற ஒன்றும் இல்லை. ஒரு சில பேர் வந்து என்னென்னா ஒரு வாழ்க்கை சரியில்லை அப்படின்னா வந்து சூசைட்லாம் பண்ணிக்கிறாங்க, ரொம்ப அதுலேருந்து கஷ்டப்படுறாங்க. ப்ளீஸ் யாரும் வந்து அப்படி வந்து பண்ணணுன்ற, ஏன்னா நியூஸ் பார்த்துட்டு தான் நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க. அதனால தயவு செஞ்சு அப்படி யாருமே பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அதுக்காக நீங்கள் செகண்ட் மேரேஜ் பண்ணி தான் இதாகணும்னு இல்லை, அதுக்குன்னு தனியாக இருந்து தான் இதாகணும்னு இல்லை. உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ ப்ளீஸ் அதை பண்ணுங்கள். சூசைட் வந்து யாரும் அப்படி யோசிக்காதீங்க, அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அந்த வார்த்தையை நீ சொன்னாலே யூடியூப் வந்து பேன் பண்ணிடுவாங்க வீடியோ, தெரியுமா உனக்கு? ஆமாவா? அந்த வார்த்தைகள்லாம் வந்து வைலேஷன், அதெல்லாம். அப்போ அதை கட் பண்ணி தூக்கிடலாம், அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீங்கள் கட் பண்ணி தூக்கிடலாம். அது சொல்ல கூட கூடாதான் பாருங்கள், அப்போ எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாரும் வந்து அந்த மாதிரி எதுவும் யோசிக்காதீங்க ப்ளீஸ். அடுத்த லைஃப்க்கு மூவ் ஆன் ஆகுங்க. அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி. என்னோட அக்காவுக்குமே அதேமாதிரி ஒரு நல்ல லைஃப் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கிடச்சிருக்கு. ஸோ பத்திரிக்கை பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நாளான்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம கைக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் அதோட அப்டேட் வந்து நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக. சூப்பராக வந்து இனிமேல் அக்கா லைஃப் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிற மாதிரி நீங்களும் கண்டிப்பாக நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன்.
கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ஓகே, டடா.